தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. திருக்குறள். பல தமிழைய அர்த்தங்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள் சொல்கிறேன், அவ்வளோதான். தீயினால் உடம்புல தீ பற்றுது, சரிங்களா, அந்த காயை சீக்கிரம் ஆறிடுது. ஆனால் நாவால் பேசக்கூடிய வார்த்தை, நாக்கால் பேசக்கூடிய வார்த்தை, ஏளன வார்த்தை, கேவல வார்த்தை, அவனை நைய புடைக்கக்கூடிய வார்த்தை, மனசு காயப்படுத்துகிற வார்த்தை, சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் தயவு செய்து பேசாதீங்க. இருக்கும் வரை, இறக்கும் வரை அது மனசில் ஆறா தழும்பாக இருக்குது, அப்படியே தழும்பாக இருக்குது. இப்போ பேசி போட்டானே, இவன் பேசி போட்டானேன்னு உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் ஊடுருவி ரொம்ப நாள் அதை வச்சுட்டே இருக்கும். இறக்கும் வரை அவனுக்கு அது உறுத்தி கொண்டே இருக்கும். அதை ஒருபோதும் ஆறா தழும்பாக இருக்கும், மறையாது. தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.